ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ASP.NET MVCயோட ஆர்கிடெக்சர் அண்ட் ASP.NET MVCயோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ எதுக்காக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம MVCயவே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு MVCங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் டிசைன் பேட்டர்ன் அண்ட் பவர்ஃபுல் ஆர்கிடெக்சர்னு கூட சொல்லலாம். இதனால் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப குயிக்காகவும் அண்ட் ரொபஸ்டான அப்ளிகேஷன்ஸையும் டெவலப் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், இல்லை வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், இல்லை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிசைன் பேட்டர்னை சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து நம்ம அகாடமிக்ஸில் வந்து நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் படிச்சிருப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனலைசிஸ் டிசைன் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் நம்ம நிறைய டிசைன் பேட்டர்ன்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசைன் பேட்டர்ன் எதை வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற டிசைன் பேட்டர்னை தான் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு காமன் ஆர்கிடெக்சர். அதாவது வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் வியூவாக இருக்கும். எங்கே வந்து டேட்டாபேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும், வியூஸ் வந்து எங்கே இருக்கணும், தென் கண்ட்ரோலர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இதில் டேட்டா ஃப்ளோ ஆகிறது எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கும். லைக் வந்து இப்போ நீங்கள் வியூவிலிருந்து ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் டேரெக்டாக மாடலுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ இது கண்ட்ரோலர் வழியாக தான் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து வியூவிலிருந்து மாடலுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா சப்போஸ் கண்ட்ரோலருக்கு தெரில அப்படின்னா சப்போஸ் கண்ட்ரோலர்லேருந்து பாஸ் ஆகிற ஒரு ஆக்ஷன் வந்து மாடலில் இருக்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து வியூவிலிருந்து கொடுக்குற கஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து டேரெக்டாக சென்ட் ஆகாது. அது இல்லாமல் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து MVC ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக டேட்டா வந்து ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து 3 மாடியூல்ஸ்க்கும் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ASP.NET MVC ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா வந்து ஸோ எல்லா ஒரு ஆர்கிடெக்சரையுமே வந்து நம்ம டெவலப்மெண்ட் சைடு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஃபோல்டர்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே அந்த ஃபோல்டர்ஸ் பார்த்தோம். ஸோ மாடல்ஸ், வியூஸ், கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஸோ வந்து இப்போ ஒரு மாடல், வியூஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் இந்த 3 ஃபோல்டருமே வந்து சேம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதாவது வந்துட்டு சேம் பாத்தில் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் இப்போ வந்து வியூஸ்லேருந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி அதை வந்து நம்ம மாடல்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக டேட்டா பாஸ் ஆகாது. லைக் இப்போ வந்து மாடல் அண்ட் கண்ட்ரோலர் வந்து சேம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து மாடலில் இருக்கிற டேட்டா வந்து டேரெக்டாக அப்படியே டேட்டா பேஸ் டேபிளுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும். தென் ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலரில் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியாக ஃபெட்ச் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு, அதாவது வந்து ஒரு மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து MVC ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த MVC ஆர்கிடெக்சருக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மாடல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன ஒரு டேட்டா பேஸில் வந்து ஏதோ ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதுதான் வந்து மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒரு C# கிளாஸாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அகைன் நம்ம வந்துட்டு MVC அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் நியூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெமோ MVC அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ MVC அப்படிங்கிற நம்ம ப்ராஜெக்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெமோ MVC அப்படிங்கிற ஃபைலில் எப்படி நம்ம ஒரு கோட் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பர் MVC ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடல்ஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நியூ ஐட்டம் அப்படின்னு வர்றப்ப ஸோ MVCயில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து லைக் இப்போ வந்து கார்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து இது ரெக்கார்ட் அப்படிங்கிற டேட்டா பேஸ் ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த பப்ளிக் கிளாஸ் ரெக்கார்டில் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறோம். லைக் வந்து நேம் அண்டு ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் இன்ட் ரோல் நம்பர். ஸோ வந்து நம்ம 2 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. கிளாஸ்லேருந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ் டேபிளாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். அதாவது வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து டேரெக்டாக டேட்டா பேஸாக கன்வெர்ட் ஆகும். ஐ மீன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ஒரு டேட்டா பேஸ் டேபிளாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் மீன்ஸ் நமக்கு வந்து மைக்ரேஷன் அப்படின்னு அதை சொல்லுவோம்.
ஸோ இது எப்படி வந்து நமக்கு இந்த மைக்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மைக்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம நேம்டு ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் பண்ணுவோம். லைக் வந்து நம்ம இதை அப்படியே வேரியபிளாக விடாமல் இந்த இடத்துல வந்து நம்ம கெட் செட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம கோர் சி ஷார்ப்பில் யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ கெட் அண்ட் செட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற நேமுக்கு வந்துட்டு 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது நேம் அண்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டிபி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மாடல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடல் நேம் வந்துட்டு நம்ம டிபி கனெக்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அகைன் மாடல்ஸில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ நியூ ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அகைன் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து டிபி அப்படின்னு ஒரு நேமில் வந்து ஒரு சிஎஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த பப்ளிக் கிளாஸ் டிபியில் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த நேம் ஸ்பேஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த கோர் சிஎஸ்எஸில் படித்த மாதிரி அந்த நேம் ஸ்பேஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ என்னன்னு சொல்லி நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த டேட்டாவில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து என்டிட்டி அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால டேட்டா டாட் என்டிட்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிபி வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கோலன் வச்சு நம்ம எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிபி கான்டாக்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டிபி கான்டாக்ட்ஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஸோ டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாஸுக்கு இப்போ வந்து அப்ளை ஆகிடும். ஸோ எப்படி வந்து இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணி இதில் எப்படி நம்ம வந்து டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் நம்ம வந்து இது வழியாக கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் டிபி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த பப்ளிக் டிபின்னு கொடுத்தோன்னே ஸோ நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து எப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஸோ பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பேஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, டேட்டாபேஸ் கனெக்ஷன் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் நேம் வந்துட்டு டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு வந்து டிஃபால்ட் கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடு கீழே வந்துட்டு பேக்கெட் மேனேஜர் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜர் கன்சோல் அப்படிங்கிறது வந்து சம் ப்ராம்ப்ட் டூல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. சில கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷனில் பேக் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ இந்த டிபி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங், அதாவது வந்து கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன், நம்ம இருக்கிற கோடை வந்து டேட்டாபேஸ் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம் கோட்ஸ் இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற நம்ம அரே லிஸ்ட் அது எல்லாமே வந்துட்டு நம்ம சி ஷார்ப்பில் படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே டிபி செட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த டிபி செட்டில் வந்துட்டு எந்த கிளாஸுக்கு வந்து ஸோ வந்து இந்த இடத்துல தான் அந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிபி செட் அப்படிங்கிறது வந்து டேட்டாபேஸில் ஒரு டேபிள் மாதிரி. ஸோ டேட்டாபேஸில் வந்து என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், ஸோ எதுக்காக டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், ஸோ இந்த இடத்துல ரெக்கார்ட் டாட் சிஎஸ் அப்படிங்கிற ஃபைலுக்கு தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ரெக்கார்டுங்கிறதுக்காக இந்த டிபி செட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அகைன் இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் நேம் வந்துட்டு ஆர்சிடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ வந்து இதை வந்து மறுபடியும் நம்ம நேம்டு ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கெட் செட் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட் செட் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ வந்து இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்குள்ளே கனெக்ஷன்ஸ் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கெட் செட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர் வேனால மட்டும்தான் நம்ம டேட்டாவை வந்து கரெக்டாக செட் பண்ணவும் முடியும், தென் அந்த டேட்டா வந்து ரிட்ரைவும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்சிடி அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் வழியாக நம்ம இதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் ரன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எனபிள் மைக்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எனபிள் கொடுத்து டேப் கொடுத்தாலே எனபிள் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ என்ட்ரு அப்படி கொடுத்தோன்னா ஸோ மைக்ரேஷன்ஸ் எனபிள்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சம் எரர்ஸ் வந்துருக்கோது என்ன அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ என்டிட்டி டைப் ரெக்கார்ட் ஆஸ் நோ கீ டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம கீயை வந்து டிஃபைன் பண்ணணும். கீங்கிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸோ எல்லா ஒரு டேட்டா பேஸ்லேயுமே வந்துட்டு ஐடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து எப்படி நம்ம அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து பப்ளிக் இன்ட் ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து அதே கெட் அண்ட் செட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கீ அப்படிங்கிற ஒரு இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ கீங்கிறதுல சம் எரர் வந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி ரிசால்வ் கொடுத்தோம் அப்படின்னா யூசிங் சிஸ்டம் டாட் காம்போனன்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிட்டு இந்த எரர் நமக்கு கிளியர் ஆயிரும். ஸோ அகைன் இப்போ வந்து நம்ம எனபிள் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன மைக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைக்ரேஷன்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி பீன் எனபிள்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி எனபிள் கொடுத்ததுனால அகைன் நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த மைக்ரேஷனை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இந்த மைக்ரேஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ரீலோட் கொடுக்கணுன்றக்காக எஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு பிடிச்ச இன்னொரு மைக்ரேஷன் நேம் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆட் மைக்ரேஷன் கொடுத்துட்டு 1M2 அப்படிங்கிற ஒரு மைக்ரேஷன் நேம் வைக்கிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்தவொடனே வந்துட்டு இதுக்கு வந்து புதுசாக ஒரு மைக்ரேஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மைக்ரேஷனில் வந்து இந்த கான்செப்ட்ஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிரியேட் டேபிள் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் ஆகிருக்கு. அதில் வந்து இந்த டேட்டா பேஸ் நேம் வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஐடி, நேம் அண்ட் ரோல் நம்பர். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இப்போ டேபிளாக கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரேஷன் கொடுத்த உடனே அப்டேட் டேட்டா பேஸ். ஸோ இந்த அப்டேட் டேட்டா பேஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் வந்து ஏதாவது டேட்டா கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அப்டேட் டேட்டா பேஸ் கொடுத்தோடனே எப்படி நமக்கு வந்து ஒரு புது டேட்டா பேஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிடுச்சு, M2ங்கிற மைக்ரேஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. தென் ஆட்டோமேட்டிக்காக ஐடி, நேம், ரோல் நம்பர் அப்படிங்கிற 3 ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அப்படி இல்லைனா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். எதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக, ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம், நம்ம மேனுவலாக டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து கஷ்டமாக டேட்டாஸ் ஃபீட் பண்ணோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். பட் வந்து இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு SQL கமாண்டுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியே வந்து டேட்டா பேஸ் அண்ட் டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இதான் வந்து ASP MVC ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்வொர்க், என்டிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த கான்செப்ட்னால தான் வந்து நமக்கு இந்த மாடல்ஸ் அண்ட் வியூஸ், கண்ட்ரோலர்ஸ் வந்து ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு மாடல்ஸ், வியூஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.